ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவும் அயலியும் வந்து சூரியநாராயணன் வீட்டுக்கு வராங்க. ஆனால் சூரியநாராயணன் வந்து நீ வந்து சங்கருடைய பையன் தான் சொல்லிட்டு ஆதாரத்தை காட்டினா தான் நான் என்கிட்ட இருக்கிற ஃபோட்டோவை தருவேன் அப்படின்னு சொல்லிடுறவும் இதனால அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஏமாதான் மிஞ்சுது. அப்போ வந்து சிவா வந்து அயலிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன அயலி பண்ணுறதுக்கு சூரியநாராயண மாமாவை நம்ம கண்டுபிடிச்ச போகிறவும் ஆனால் நம்மளுக்கு நினச்ச ஆதாரம் நம்மளுக்கு கிடைக்காம போச்சுது. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, அந்த ஃபோட்டோ எங்கே விழுந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரிக்கு சிவா நீ கவலைப்படாத, என்ன இருந்தாலும் சரிதான், அவருடைய வீடை நம்ம கண்டுபிடிச்சாச்சுது. இப்போ அந்த ஃபோட்டோவை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி இவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா இவர் தான் வந்து அவர்கிட்ட வச்சிருக்கிற ஃபோட்டோவை நம்மள்கிட்ட வந்து கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாமல் இந்திராணி மரத்துக்கிட்ட இவரை அழைச்சிட்டு போயிடலாம். அதுக்கு பிறகு எல்லாமே சுலபமாக முடிஞ்சிடும். இப்போ அந்த ஃபோட்டோவை மட்டும் நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை வந்து வீட்டில் எங்கேயாவது விழுந்துருச்சான்னு தெரியல, சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கபிலன் வந்து உதய பெருமாள் கிட்ட வந்து கோவத்தோட வந்து அந்த ஃபோட்டோ வச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உண்மையை சொல்லுங்க, நீங்க தான் சிவாவோட அப்பாவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்திராணியே அங்கே வந்துருந்தாங்க. அப்போ உதய பெருமாள் வந்து சொல்றாங்க, அங்கே பாரு கபிலா, நான் சொல்றதை கேளு, அதில் வந்து சிவாவோட அம்மா ஃபோட்டோ தான் இருக்குது, என்னுடைய ஃபோட்டோ இல்லை. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி சந்தேகப்பட்டு கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கவோ அந்த கை, அதாவது இந்த ஃபோட்டோல இருக்கிற அந்த கையில் வந்து இருக்கிற மோதிரமும் உங்க விரல போட்டுருக்கிற மோதிரமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இந்திராணி வந்து அந்த ஃபோட்டோ வாங்கி பார்க்குறாங்க. என்ன கபிலா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ கபிலன் வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறத பார்த்தியா, இந்த கையில் வந்து ஒரு மோதிரம் இருக்குதா, இதே மோதிரம் தான் அவர் கையிலையும் போட்டிருக்கிறாரு. அப்போ ஆக மொத்தத்தில் சிவாவோட அப்பா இவர் தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு, இதே மாதிரிக்கு மோதிரத்தை யார் வரனாலும் போட்டிருக்கலாம், அதுக்காக நீ இந்த மோதிரத்தை வச்சு நீ சித்தப்பாவை சந்தேகப்படுறது நல்லா இல்லை அப்படிங்கவோ அப்போ உதய பெருமாள் சொல்கிறாங்க, இந்திராணி நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லு, நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்குற நிலைமையில இல்லை அப்படிங்கவோ அப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ கொஞ்சம் அமைதியாயிரு, நான் தான் சொல்கிறோம்ல, அதனால நீ வந்து சொல்கிறத கேளு அப்படிங்கும் போது அப்போ கபிலன் வந்து சொல்றாங்க, அக்காவால தான் நான் விட்டுட்டு போறேன், ஆனா இதுக்காக உங்களை விட்டுட்டு போகணும்னு மட்டும் நினைக்கிறாங்க, ஆனா சிவாவோட அப்பா நீங்க தான் எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து உங்க கதையை என் கையாலே நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து உதய பெருமாளை போட்டு மிரட்டிட்டு போகவும் உதய பெருமாள் அப்படியே வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. அப்போ இந்திராணி வந்து உதய பெருமாள்கிட்ட கேட்குறாங்க, சித்தப்பா நீங்க உண்மையை சொல்லுங்க அப்படிங்கும்போது, இல்லம்மா நான் உண்மையிலே வந்து சிவாவோட அப்பா நான் கிடையாது, நீ சொல்ற மாதிரிக்கு இந்த மோதிரத்தை யார் வேணாலும் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்திராணியும் உதய பெருமாளை பார்த்துக்கிட்டே போறாங்க. உதய பெருமாள் வந்து நினைக்கிறாங்க, ஐயோ இப்போ வந்து நான் தான் தெரியாமையே கபிலன் இந்த அளவுக்கு கோவப்பட்டு இருக்கிறானே, ஆனா உண்மையிலேயே சிவாவோட அப்பா நான் தாங்கிற உண்மை வந்து கபிலனுக்கு தெரிய வரும்போது என்ன நடக்குமோ தெரியலையே, இதுல செல்வனாகி வர என்ன பண்ணுவாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் ரொம்பவே பதட்டமா இருக்கும்போது அப்ப இந்திராணி வந்து அந்த போட்டோ எடுத்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையிலே வந்து சிவாவோட அப்பா சித்தப்பாவை தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் யாரு, இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இந்திராணி வந்து இவங்க சொன்னாங்களா அந்த கோயிலுக்கு போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அதாவது சிவா வந்து அயலி கழுத்தில் தாலி கட்டுற மாதிரிக்கு எந்த ஃபோட்டோவும் வீடியோவும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உள்ள வீடியோ எல்லாம் கிடைச்சிருக்கு. சிவாவும் அயலியும் கோயிலுக்கு போகிறதும் அவங்க கையில் மாலை வச்சிருக்கிறதும் அதுக்கு பிறகு அயலி கழுத்தில் தாலி கெடுக்கிறதும் அது எல்லாமே வந்து அந்த ஃபோட்டோவில் தெரியுது அந்த வீடியோவில். ஆனால் அவங்க கழுத்தில் தாலி கெட்டுறது மட்டும் அதில் இல்லாமல் இருக்குது. இதனால வந்து அவங்களுக்கு சந்தேகம் வருது. அடுத்ததான் சிவாவும் அயலியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே ரூம் ஃபுல்லாக வந்து அந்த ஃபோட்டோ கிடக்குதான்னு சொல்லிக்கிட்டு அவங்க தேடிட்டு இருக்கும் போதே அங்கே இந்திராணி வராங்க. வந்ததுமே என்னது தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அயலி சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒன்றும் இல்லை நீ சிவா வந்து தன்னுடைய அம்மா ஃபோட்டோ வச்சுருந்தாரு, அவங்க அம்மா ஃபோட்டோவை காணலை, அதனால தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது சிவா வந்து அவங்க அம்மா ஃபோட்டோ காணலைன்னு தேடிட்டு இருக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி அதிர்ச்சி அடையவும் அப்போ ஒருவேளை வந்து அந்த ஃபோட்டோ வந்து கபிலன் கைக்கு கிடச்சதில்ல, அப்போ உண்மையிலேயே வந்து அவங்க சொல்கிறது எல்லாம் உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக வந்து இந்திராணி வந்து அடுத்த சந்தேகத்தை நம்ம வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வரையும் கூப்பிடவும் இப்போ சிவாவும் அயலையும் வராங்க. என்னக்கா அப்படின்னு சொல்லி வந்து சிவா கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமா உங்களுக்கு இந்த கோயிலை வச்சு தானே கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல அப்படின்னு அயலி சொல்லவும் அந்த கோயிலில் நானும் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து நான் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே அவங்க ரெண்டு பேருடைய முகமும் மாற ஆரம்பிச்சிருது. ஐயோ என்னது இவங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது வந்து அயலி வந்து அவளே வந்து தாலி கட்டிக்கிட்டால அதுவும் அதில் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் அயலியும் வந்து பதட்டம் அடைகிறாங்க. அப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சுத, தாலி கட்டுறத இது மட்டும் தான் தெரியல, மற்ற எல்லாமே வந்து அதில் வீடியோவில் இருக்குது, உண்மையிலே
வந்து சிவா தான் உன் கழுத்தில் தாலி கட்டினானா இல்லைன்னா அந்த தாலியை நீயே கட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவோ இது கேட்டதுமே என்னது அப்படியே அங்கே நடந்தது எல்லாத்தையுமே வந்து இந்திராணி அக்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவோ உடனே வந்து அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நீ எங்களை போய் சந்தேகப்பட்டு இருக்கிறீங்க உண்மையிலேயே எங்கள் 2 பேருக்கும் அந்த கோயிலை வச்சு தான் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லவோ எங்க பாருங்க உங்க 2 பேருக்கு கல்யாணம் நடந்தது என்னமோ அந்த கோயிலை வச்சு தான் ஆனால் சிவா தான் வந்து உன் கழுத்தில் தாலி கட்டினா தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவோ ஏன்னா அதில் செக் பண்ண போகும்போது மற்ற எல்லா ஃபுட்டேஜும் எனக்கு கிடைச்சிது ஆனால் நீ வந்து அதாவது அயலி கழுத்தில் தாலி கட்டின அந்த வீடியோ மட்டும் எனக்கு கிடைக்கல உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவோ அயலியும் சிவாவும் வந்து அவங்க நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே இந்திராணி அடுத்து ஒரு திட்டத்தை போடுறாங்க நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதானு சொல்லி கேட்கும்போது ஆமா நீ உண்மைதான் அப்படிங்கவோ அப்போ நாளைக்கு வந்து என் கண் முன்னாடியே உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணத்தை நடத்தி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே சிவாவும் அயலே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னக்கா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா நீ தாலி கட்டினது உண்மைதானே அப்போ திரும்பவும் வந்து நீ அவ கழுத்துல தாலியை கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே சிவாவும் அயலியும் வந்து அப்படியா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரிக்கு அவங்க வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்போ இந்திராணி அங்கிருந்து போகவோ அவங்க போனதுக்கு அப்புறமா 2 பேருமே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க என்ன சீனியர் இந்த மாதிரிக்கு வந்து இந்திராணி அக்கா முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அவங்க கிட்ட நம்ம சரின்னு சொல்லிட்டோம் ஆனா என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கும்போது நம்ம வசமா அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் இப்போ எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இது மட்டும் இல்லாம அந்த போட்டோ வேற காணல சூரிய நாராயண் மாமா வந்து கையில கிடைச்சும் அவர் உண்மை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு இருக்குது இதுல இவங்க வர இந்த பிரச்சனையை வர கிளப்பி விட்டுட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்றதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் பதட்டமா இருக்கவோ அடுத்தங்க பார்த்தோம்னா கபிலன் வந்து ரொம்பவே பதட்டமா இருக்கிறாங்க ரித்திகா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன கபிலா என்னாச்சு அப்படிங்கும்போது ஒண்ணு இல்லை அப்படிங்கிறாங்க அப்ப ரித்திகா வந்து நினைக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி